ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்யணும் உங்களுக்கே புரிஞ்சுக்கும். நண்டை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்யணும்னு கெஸ் பண்ணிக்கிறீங்களே. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நான் நண்டை வச்சு நண்டு ரசம் தாங்க செய்ய போகிறேன். நண்டு ரசம் வந்து நெஞ்சு சளிக்கு ஒரு அருமையான மருந்துங்க. பெரியவங்க வந்து சிறியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கவுச்சி நாற்று இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிற நண்டை வச்சு நான் ரசம் செய்ய போகிறது இல்லைங்க. இந்த நண்டோட மருத்துவ குணம் பின்னாடி உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. நான் நண்டில் இருக்க இந்த குட்டி காலை தான் யாருமே சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதை வச்சு நான் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த குட்டி குட்டி கால்லாம் அதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் திப்பி அரைச்சிங்கன்னா அதோட ஓடு வந்து அப்படியே இருக்கும், தொண்டையில் நாக்கில் அப்படியே குத்துங்க. இது மாதிரி பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்படியே வந்து நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறதில்ல, அந்த ஓடெல்லாம் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எந்த அளவுக்கு அதை ட்ரை ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை ஆக்கி ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு கடாயில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணதை வந்து நம்ம டேரெக்டாக வச்சு ரசம் செய்ய முடியாது. செஞ்சோம்னா ஒரே கவுச்சி நாற்று வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நண்டு தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சிடும், அந்த கவுச்சி நாற்றமும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரசத்தில் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரசம் நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும். யாருமே நண்டில் வச்ச ரசம்னு சொல்லிட்டு யாருமே வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு கவுச்சி நாற்று இல்லாமல் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 4 வந்து பழுத்த தக்காளி எடுத்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது கொதிக்கட்டும். கொதிச்சா தான் அந்த கவுச்சி நாற்று போகும். பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த நண்டு சதையெல்லாம் எப்படி தனியாக பிரிஞ்சிருக்குன்னு. நல்லா கொதிக்கட்டும் வாங்க. அதுக்கான ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு இடிக்கிற உரல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா நம்ம 1 2 நுணுக்குனாவே போதும். குறப்பாக நுணுக்கிட்டு அவ்வளோதான். அதான் ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம 15 பல் பூண்டை சேர்த்துக்கணும். 15 பல் பூண்டை சேர்த்து அதையும் வந்து 1 2 நச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ரசத்துக்கு எப்படி வந்து பூண்டை நக்கணுன்ட்டு. அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை தண்டோடு சேர்த்து அதையும் ஒரு 2 நச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதாங்க நமக்கு பேஸ் ரசத்துக்கு. நீங்கள் ரசப்பொடி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த முறையில் ரசம் செஞ்சு பாருங்கள், நண்டு சேர்க்காம செஞ்சு பாருங்கள். இந்த முறையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இதை வந்து நம்ம எதில் ரசம் கூட்ட போகிறோமோ அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி, அதையும் சேர்த்து 2யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த நண்டு வேக வச்சோம், அதை வந்து விஸ்கை வச்சு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த பல்ப் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுக்கிறேன், பெரிய நெல்லிக்காய் அளவு. அதையும் வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நண்டு வேக வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துக்குறோம். பாருங்கள், நான் விஸ்கை வச்சு அடித்தோன்னா நல்லா ஈவனாக வந்துருச்சு. அதை சேர்த்து இப்போ வந்து நீங்கள் ரசம் இதில் வச்சிங்கன்னா அந்த நண்டில் வச்ச ரசம் மாதிரி உங்களால் கெஸ் பண்ணி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கவுச்சி நாற்று இல்லாமல் இருக்கும். இருக்கிற எல்லாத்தனையும் சேர்த்து உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நண்டு ரசம் நமக்கு ரெடி ஆயிரும். இனிமேல் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா கமகமன்னு ஒரு நண்டு ரசம் ரெடி. நெஞ்சு சளிக்கு அருமையான மருந்துங்க இது. உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோவை வந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நல்லா பொரிக்கி விட்டோன்னே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி இருக்கிற ரசத்தை தூக்கி இதில் ஊற்றிங்கன்னா நம்மளுக்கு வந்து நண்டு ரசம் ரெடி. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோக்கெலாம் ஷார்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபாக இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அடிச்சுட்டு பாருங்கள். நுர குடிச்சிங்கன்னா ரசம் ரெடி.